ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. சிக்கன் உப்பு கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதனோட ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. அதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உப்பு கறி செய்கிறதுக்கு மெயினான பொருள் பார்த்திங்கன்னா இந்த வரமிளகா தான். வரமிளகாவை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த விதையோடு போடக்கூடாதுங்க. ஒவ்வொரு மிளகாவுமே இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம விதையை தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துட்டு மொத்த மிளகாவையுமே நம்ம ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெட்டி எடுத்துக்கணும். இப்போ பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதில் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகா இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கலாம். இப்போ இதை பாதி அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப ப்ரௌனாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் மெயினாக காரத்துக்கு இஞ்சி பூண்டும் நம்ம பெப்பரும் தான் சேர்க்க போகிறோம். அதனால் இஞ்சி பூண்டும் நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் இந்த மசாலாவில் நல்லா ஏறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது உப்பு கறின்றதுனால நீங்கள் உப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு சிக்கனுக்கு சேர்ப்போமோ அந்த அளவுக்கு தாங்க நம்ம சிக்கனுக்கு உப்பு சேர்க்கணும். இப்போ நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் கழிச்சதும் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு ரெடியாகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு இஞ்சி பூண்டும் இதனோட மிளகுத்தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். வேறு கரம் மசாலாவோ இல்லை சில்லி பவுடரோ நம்ம இது கூட சேர்க்கக்கூடாது. இதனோட டிஷ்ஷுக்கு இதுதான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா பெப்பரை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சுவையான சிக்கன் உப்பு கறி சூப்பராக தயாராகி வந்துடுச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வரமிளகாவோட ஃப்ளேவரில் இந்த சிக்கன் உப்பு கறி செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம மேட்சிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.